Hi, hello, welcome back to Tamil Beauty Talk. Friends, இன்னைக்கான வீடியோல செம்பருத்தி பூவோட ஸ்கின் whitening and பக்கா glowing face mask தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க இத ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்க. and இதுக்கு அப்புறமா நம்ம செம்பருத்தி பூ வச்சு சூப்பரான ஒரு ஃபேஷியல் ஸ்கின் பயங்கரமா லைட்டர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஷியல் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் குட்டி குட்டியாக பூச்சி இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பூச்சி இல்லாத பார்த்துக்கோங்க. இதோட காம்பை மட்டும் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. நான் வந்து ஒரு எவ்வளோ கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு 6-7 கிடச்சிருக்கு. நான் அதை அப்படியே எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு 3லேருந்து எவ்வளோ கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 3 days வரைக்கும் கூட இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இந்த பேக்கை ஒன்றும் ஆகாது. அது கூட ஒரு 4 பாதாம், 4லேருந்து ஒரு 5 பாதாம் நீங்கள் எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸு, அது கூட 1 ஸ்பூன் ஹனி, கடைசியாக இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அரைக்கும் போது தெரியும் தேவையா என்னென்னு. தேவைப்படும் போது காய்ச்சாத பால் ஊற்றி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. இது அரைக்கும் போது உங்களுக்கு பீட்ரூட் கலரில் இருக்கும், அப்புறமா இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். பேக் வந்து நல்லா ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த பேக் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஓட்ஸ் ஸ்க்ரப்போ இல்லை பாதாம் ஸ்க்ரப்போ இல்லை அரிசி மாவு ஸ்க்ரப்போ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட அந்த க்ளோ ஃபேஷியல் உள்ள ஸ்க்ரப் தான் எப்போதுமே என்னோட ஃபேவரட். ஸோ அதுதான் நான் போடுறேன். ஓட்ஸ், பாதாம், அப்புறம் வந்து ஹனி, அந்த ஸ்க்ரப்பு முடிச்சதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்து நல்லா திக் லேயராக போட்டுக்கோங்க. இது வந்து அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து 2-3 லேயராக நீங்கள் போட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றி போடுங்க. நல்லாவே ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutes ஆகும். போட்டுட்டு ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. என்னோடய ஸ்கின் வந்து பாருங்களேன், இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரேடியன்ட் க்ளோ தெரியுது. செம்மையாக பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. செம்பருத்தி பூ வச்சு நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு போட்டால் என்னெல்லாம் ஸ்கின் பெனிஃபிட் இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை பண்ணுங்கள். ஸ்கின்னோட கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணும், அதே மாதிரி உங்களுக்கு போஸ் இருந்தால் அது கிளியர் பண்ணும் கண்டினியூவாக போடும்போது. இது கூடவே நம்ம பாதாம், அது மாதிரி ஓட்ஸ், ஹனிலாம் சேர்த்துருக்கனால இன்னுமுமே சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தமிழ் பியூட்டி டாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறதுக்கும்